வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு கத்திரிக்காயை வச்சு ஒரு சுவையான பச்சடி பண்ண போகிறோம். இந்த பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 7-8 வெந்தயம் சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்க்குறேன். இதை லைட்டாக வறுத்து விட்டுட்டு இது கூட 2 பச்சை மிளகாவும் 4 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். மிதமான தீயில வச்சு எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே வறுத்துக்கங்க. எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே பேன்லேயே 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 150 கிராம் கத்திரிக்காயை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். காயை ரொம்ப திக்காக கட் பண்ணாமல் ஓரளவு மெல்லிஸாக கட் பண்ணிக்கங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்ல எண்ணெயிலேயே வதக்கிக்கங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி கத்திரிக்காய் ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வதங்கி வர வரைக்கும் ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. சேர்த்த கத்திரிக்காய் தக்காளி ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இதை இறக்கி ஆற விட்டுறலாம். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த மிளகாய், சீரகம், மல்லிகை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு அடுத்து இதில் வதக்கி வச்ச கத்திரிக்காய் தக்காளி ரெண்டையும் சேர்க்குறேன். இதில் ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை லைட்டாக ஊற வச்சுட்டு சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி ஊற வச்சுட்டு சேர்த்தோம்னா நல்லா ஈஸியாக அரைபற்றும். இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இது கூட தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பல்ப் மோடில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்காம அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. மிக்சியை ஸ்பீடாக ஓட விட்டிங்கன்னா ரொம்ப நைஸாக அரைபற்றும். பச்சடியோட டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இதை தாளிச்சிடலாம். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 4 பல் பூண்டை 1-2 தட்டி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். லைட்டாக ஒரு வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்க்குறேன். நீங்கள் கருவேப்பிலையை முன்னாடியே சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. இப்போ வெங்காயம்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு. நம்ம அரைச்ச அந்த பச்சடியை சேர்த்துக்கலாம். இதை மிதமான தீயில வச்சு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கங்க போதும். ஒரு நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஈஸியாக பண்ணக்கூடிய கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் பச்சடி பண்ண போகிறோம். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் 1/4 கிலோ வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். இந்த காய் நல்லா எண்ணெயிலே வதங்கி சாஃப்டாக வரட்டும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஆற விட்டுறலாம். அடுத்து இந்த பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூனில் பாதி வெந்தயம் சேர்க்குறேன். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 5 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. மறுபடியும் இதை நல்லா 1 நிமிஷம் போல் வறுத்துட்டு
2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிடுச்சு. இதில் ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. ஆறின வெண்டைக்காயோட இப்போ வதக்கின எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு. தக்காளி வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம், அதை கனெக்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி எதுவும் சேர்க்காம லைட் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. சுவையான வெண்டைக்காய் பச்சடி ரெடி. தக்காளி பச்சடி பண்ண போகிறோம். இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இந்த பச்சடி நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க, நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் 7லேருந்து 8 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதையும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த பச்சை மிளகாலாம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். நான் 8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ தக்காளி சேர்த்து இந்த பச்சடி பண்ண போகிறோம். அதனால் இந்த காரம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. மிளகாவோட கலர்லாம் ஓரளவு மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற எண்ணெய் கூட இன்னும் 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/4 கிலோ தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியை எண்ணெயிலே நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வதங்கும் போது ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 1 நிமிஷமாக ஹை ஃப்ளேமில் வதங்கிடுச்சு. அடுத்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது கூட இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன கோழிக்குண்டு சைஸ் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு இந்த தக்காளி வதங்கட்டும். ரொம்ப மசியணுங்கிற அவசியம் கிடையாது. தக்காளி நல்லா வதங்கினா மட்டும் போதும். 4 நிமிஷமாச்சு. தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இந்த மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கினா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட 6 பூண்டை 1-2 இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்த்தோம்னா இது அரைப்படாது. இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம 1-2 கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சிடக்கூடாது. மிக்சியை ஸ்பீடாக ஓட விடாமல் விப்பரில் 2-3 தடவை போட்டாலே இந்த மாதிரி அரைப்பட்டுரும். அடுத்து இது கூட நம்ம வதக்கி வச்ச தக்காளியை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மட்டும் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாம விப்பரில் போட்டு 1-2 அரைப்படுற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இது கூட 15 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் இருந்தாலும் இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதில் உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இந்த பச்சடியை டிஸ்பிளே பவுலுக்கு மாற்றிட்டு தாளிப்பு போட்டுடலாம். இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கங்க. ரெண்டுமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா அது கூட 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் இதில் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிப்பை இந்த பச்சடியில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கட் பண்ண பொடியை வெங்காயத்தை சேர்த்து கார்னிஷிங் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் தக்காளி பச்சடி பண்ண போகிறோம். 7 நெல்லிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த நெல்லிக்காயோட வெயிட் 150 கிராம் இருக்கும். 2 மீடியம் சைஸ் தக்காளி 75 கிராம் இருக்கும். 8 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சிருக்கிற 3ஐயும் கட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காயை கட் பண்ணும்போது நெல்லிக்காய்க்குள்ள கொட்டை இருக்கும், அதை விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3ஐயுமே கட் பண்ணியாச்சு. நெல்லிக்காய் தக்காளி 2லையுமே புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால நான் 8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், சரியா இருக்கும். நீங்கள் உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க.
ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து. இந்த உளுந்து வறுபட்டு அதனுடைய கலர் வந்து ஓரளவு மாறி வரட்டும். இப்போ லைட்டாக அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் 1/4 டீஸ்பூனில் பாதி வெந்தயம் சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு எல்லாத்தையும் மிதமான தீயில வச்சு வறுத்துக்கலாம். அடுத்து இதில் நம்ம கட் பண்ணி வச்ச அந்த பச்சை மிளகாவை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த பச்சை மிளகாவும் வதங்கி வரட்டும். இந்த மாதிரி பச்சை மிளகாவும் வதங்கினதுக்கு அப்புறமா அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு வந்து ஆல்ரெடி வறுத்த எள்ளு தான், வறுக்காத எள்னா நல்லா படபடன்னு பொரியிற அளவுக்கு வறுத்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் லேசாக சூடானதுமே நம்ம கட் பண்ணி வச்ச நெல்லிக்காயை இதில் சேர்த்துடலாம். இந்த நெல்லிக்காய் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். வதங்கி நல்லா சாஃப்டாக வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த நெல்லிக்காய் நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. அடுத்து இதில் கட் பண்ணி வச்ச தக்காளி, கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கி நல்லா சாஃப்டாக வரணும். மூடி வச்சுருங்க. தக்காளி வதங்கி வரட்டும். இடையில வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து வதக்கி விட்டுக்கங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இதையும் ஆற விட்டுறலாம். ஃபஸ்ட்டு வறுத்ததெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் லைட் கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். கோர்ஸாக அரைச்சாச்சு. அடுத்து இதில் நம்ம வதக்கி வச்ச நெல்லிக்காய் தக்காளி ரெண்டையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த அளவு உப்பு சேர்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கங்க அரைக்கும் போது. இதை நைஸாக அரைச்சிடாதீங்க. நம்ம சேர்த்துருக்கிற இந்த தக்காளி நெல்லிக்காய்லாம் 1-2 தெரிகிற மாதிரி பல்ஸில் போட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அடுத்து கறிவேப்பிலை, 6 பூண்டை தோலோடு இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து பண்ணுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய், எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு நம்ம பச்சடியில் சேர்த்துடலாம். சுவையான நெல்லிக்காய் தக்காளி பச்சடி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.